வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸ். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சாப்டர் 1ல் பார்ட் 2 இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் மெத்தட் பார்த்தோம். இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1 இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 5 சம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த 5 சம்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சம்மில் த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்மாலஸ்ட் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட் இருக்கோ அதில் இப்போ 7 டிஜிட் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 1ஆகவும் மற்ற எல்லா டிஜிட்டும் 0வாக இருக்குது அப்படின்னா அதான் ஸ்மாலஸ்ட்டு. கிரேட்டஸ்ட் அப்படின்னா எல்லா டிஜிட்டுமே 9ஆக இருந்துச்சுன்னா அது கிரேட்டஸ்ட். ஸோ 7 டிஜிட்ஸ் அப்படின்னா முதல்ல மட்டும் நான் ஒரே ஒரு 1 போட்டுக்கிறேன். மற்றபடி இன்னொரு 6 டிஜிட்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அது எல்லாமே 0 தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் அப்படின்னா ஒரே ஒரு 1, மற்ற எல்லாம் 0வாக இருக்கும். லார்ஜஸ்ட்டு, கிரேட்டஸ்ட்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எல்லாமே அதில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸுமே 9ஆகவே இருக்கும் நமக்கு. இதை இந்தியன் மெத்தடில் நம்ம கமாஸ் யூஸ் பண்ணி பிரித்தோன்னா ஃபஸ்ட்டு 1s, 10s, 100, 1000, 10,000க்கு ஒன்று பிரிச்சுட்டு லேக், 10 lakh. ஸோ வந்து ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் வந்து 10 lakh வந்துடும். அதே மாதிரி லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே 9 தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதையுமே நம்ம வந்து 2 நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. அப்போ 9 crore, 99 lakh, 99,999 வந்துடும். இப்போ வந்து அடுத்தது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5. 5ங்கிறதோட பிளேஸ் வேல்யூ இருக்குன்னா இது வந்து 1ஸ்ல இருக்கா, 10ஸ்ல இருக்கா, 100ல, 1000லையா, 10,000லையான்னு சொல்கிறது தான் அந்த பிளேஸ் வேல்யூ. பின்னாடிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் 1s, இது 10s, இது 100, இது 1000. ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1000ல் இருக்குது. இது நம்ம 1000ன்னு எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும்போது 5000 அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். ஸோ இந்த நம்பருடைய ஃபார்மை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படின்னா இப்போ வந்து கடைசியிலேருந்து நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 5ங்கிறது வந்து 1s பிளேஸில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 5 into 1 அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வந்துச்சுன்னு நம்ம காட்டுறது தான் அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பின்னாடியிலேருந்து எழுதுனா 5 into 1 அப்படிங்கிறது நமக்கு 5 ஆகிடும். ப்ளஸ் போட்டுக்குங்க. 0 வந்து 10ஸ்ல இருக்குது. ஸோ 0 into 10ன்னு நீங்கள் போட்டாலுமே அது வேல்யூ கிடையாது தான். அடுத்தது இன்னொரு ப்ளஸ் போட்டுட்டு 9 வந்து 100ல் இருக்குது. 9 into 100 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 100 பிளேஸில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுது. அடுத்தது திரும்பி 0. அந்த 0 எந்த பிளேஸில் இருக்குது? 1000 பிளேஸில் இருக்குது. 1000 நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் ஒன்று தான், மென்ஷன் பண்ணலனாலும் ஒன்று தான். அடுத்தது வந்து 10,000ஓட பிளேஸில் 7 into 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது வந்து ப்ளஸ் போட்டு இது வந்து லேக்கில் இருக்குது. ஸோ 6 into 1 lakh அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ளஸ் போட்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh பிளேஸில் இருக்குது. 7 into 10 lakh அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இந்த 76,70,905க்கான ஃபுல் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம 1s, 10s, 100, 1000ஆல் நம்ம போட்டு காட்டுறது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இது புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த 4th மட்டும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து செகண்ட் சம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து என்னன்னா நம்ம பார்த்துட்டோம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனும் நம்ம பார்த்துட்டோம், சக்சஸர் பார்த்துட்டோம், ப்ரிடிசஸர் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் இந்த நம்பரை கொடுத்துட்டாங்க, இதை வந்து இப்படி எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியன் சிஸ்டம் நமக்கு தெரியும் 1s, 10s, 100, அதுக்கப்புறம் ஒரு கமா, 1000, 10,000 கமா, லேக், 10 lakh கமா, க்ரோ. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. இந்தியன் மெத்தட் படி தான் நமக்கு வந்து அந்த கமாஸை யூஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்தது சக்சஸர் ஆஃப் 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 digit நம்பர். சக்சஸர்னா என்னது? நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோட நம்ம 1 ஆட் பண்ணால் நமக்கு வர நம்பர் தான் சக்சஸர். இப்போ 1 digit நம்பர் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் 1 digit நம்பர் அப்படின்னா எப்போதுமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 தான் 1 digits நம்பர். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் எந்த நம்பரை எடுத்து நம்ம 1 ஆட் பண்ணாலும் அதுவுமே எனக்கு 1 digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுதான் தப்பு. என்னென்னா 0லேருந்து நம்ம to 8 வரைக்கும் நீங்கள் எது எடுத்துகிட்டு 1 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 1 digit நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் இந்த 9ஓட 1 ஆட் பண்ணும்போது 2 digit நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். அடுத்தது ப்ரிடிசிசர் அப்படின்னா என்னது? ஒன்றை மைனஸ் பண்ணி கம்மி பண்ணுறது.
அப்போ ஒரு 3 டிஜிட் நம்பரோட ப்ரிடிசெசர் வந்து ஆல்வேஸ் எ 3 ஆர் 4 டிஜிட் நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இது தப்பு. இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஒண்ண நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர். இப்போ இதுலேருந்து நான் ஒண்ண குறைச்சா, எனக்கு 99 2 டிஜிட் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ஃபால்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி 4 டிஜிட் நம்பராவும் அது வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இது ஃபால்ஸ் தான். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா பாருங்க. 8 இன்டூ 1 போட்டிருக்காங்க. 8 இன்டூ 10 போட்டிருக்காங்க. 8 இன்டூ அப்புறம் 10,000 போட்டுட்டாங்க. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய 2 டிஜிட்ஸ மென்ஷன் பண்ணல. 100யும் மென்ஷன் பண்ணல. 1000யும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து நமக்கு ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து கம்ப்ளீட் த கிவன் ஆர்டர் குடுத்திருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் இந்தியன் மெத்தட்ல இருக்கிறதுனால நான் நார்மலா எழுதிட்டேன். நமக்கு 10 க்ரோர்ஸ் குடுத்திருப்பாங்க. 10 லேக் குடுத்திருப்பாங்க. அப்புறம் நமக்கு தெரியும். லேக்கு, 10,000, 1000, 100, 10, 1. இப்ப 4th கொஸ்டின் பார்ப்போம். ஹவ் மெனி 10,000s தேர் ஆர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்மாலஸ்ட் அப்படின்னா என்னது? ஒரே ஒரு 1 இருக்கும். முதல்ல ஒரு 1 இருக்கும். மத்த இருக்கிற நம்பர் எல்லாமே 0வா இருக்கும். ஸோ 6 டிஜிட் நம்பர். 6 டிஜிட் நம்பர்னா ஒரே ஒரு 1 அதுக்கப்புறம் நமக்கு 5 zeros நம்ம போடணும். இப்ப இந்த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ங்கிறது நமக்கு என்னவா இருக்குன்னா 1 லேக்கா இருக்கு. இதுல எத்தனை 10,000 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப வந்து நமக்கு எப்பவுமே சின்ன நம்பர நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள்ல சொன்ன மாரி கீழ போட்டுப்போம். 10,000 நான் கீழ போட்டுட்டேன். 1 லேக் ஐ மீன் அந்த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னது? நமக்கு தான் தெரியும் அது 1 லேக் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து கொஸ்டினே வந்து பாருங்களேன், டைரக்ட்டா இந்த இடத்துல 1 லேக்ன்னு நமக்கு குடுக்கல. அப்படி குடுத்திருந்தா நம்ம ஈஸியா போட்டுருக்கலாம். இதுல ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ன்னு குடுத்ததுனால, 6 டிஜிட் நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள 10,000 எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படியுமே பார்த்தாலுமே, உங்களுக்கு 2 விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கிறனால 2 மார்க் கொஸ்டினா தான் உங்களுக்கு வரும். இப்ப நம்ம இதுல வந்து நார்மலா என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்க? சின்ன நம்பர கீழ போட்டுட்டு, பெரிய நம்பர மேல போட்டு, எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ அது மாரி 1, 2, 3, 4 ஜீரோஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப மொத்தம் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 10,000s வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுல இருக்கு அப்படின்னா 1 லேக்ல இருக்கு. 10,000 தானே இருக்கும். லாஜிக்கா யோசிச்சோம்னா 1,00,000க்கு எத்தனை 10,000 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப 1,00,000க்கு 10 10,000 இருக்கணும். 10,000, 20,000, 30,000, 40,000, 50, 60, 70, 80, 90,000 அப்புறம் 1,00,000. அப்ப மொத்தம் 10 10,000 இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்காவும் நம்ம திங்க் பண்ணி போட்டுடலாம். இப்ப அடுத்தது 5th சம். இந்த 5th சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம். என்னன்னா, இங்க நமக்கு வந்து ஒரு 5 டிஜிட் குடுத்துட்டாங்க. இத யூஸ் பண்ணி நம்ம லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் ஃபார்ம் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் ஃபார்ம் பண்ணணும். நம்ம நார்மலா நம்ம போன சம் பார்த்த மாரி லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட்னோனே நம்ம 1 யூஸ் பண்ணி இதில போட்டுறக்கூடாது. 9 யூஸ் பண்ணி போடக்கூடாது. இங்க குடுத்திருக்கிற டிஜிட்ஸ யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் போடணும். இப்ப வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கிறதுல எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படிங்கிறத பார்க்கணும். இருக்கிறது இப்ப வந்து லார்ஜஸ்ட் நம்பர நான் எழுதுறேன். லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர். லார்ஜஸ்ட் 5 நம்பர் ஈஸியா எழுதிடலாம். எப்படின்னா, இங்க இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன அப்படின்னா 7 தான். இப்ப இந்த 7லேருந்து நம்ம அடுத்தது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். 7 அடுத்தது பெரிய நம்பர் எது? 5 அடுத்தது 3 அதுக்கப்புறம் 2 அப்புறம் 0. இதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர். இப்ப நான் அந்த 5 முதல்ல வச்சு போட்டேன்னா, அது லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வராது. எப்பவுமே லார்ஜஸ்ட்ன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர் எழுத சொல்றாங்க. உனக்கு ஒரு 5 நம்பர் குடுக்குறாங்க, இல்ல 10 நம்பர் குடுக்குறாங்கன்னா, அதுல எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பர்லேருந்து கீழ இருக்கிற நம்பர வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதிக்கணும். இப்ப ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் பார்ப்போம். ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் பார்க்கும்போது, முன்னாடி நம்ம சொன்னோமே, லார்ஜஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 7, 5, 3, 2ன்னு சொல்லிட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதியிருக்கோம். அப்ப டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கோம். இதுக்கு நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாமா அப்படின்னு பார்த்தா எழுத முடியாது. ஏன்னா, அசெண்டிங்ல எழுதுனா 0, 2, 3, 5, 7 இப்படி எழுதுனா இது 5 டிஜிட் நம்பராவே நமக்கு கவுண்ட்ல வராதே. நம்ம 0 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா 0 நம்ம முதல்ல போட்டா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்ப நமக்கு 2, 3, 5, 7 மட்டும் தான் கன்சிடர் பண்ற மாரி வரும். அப்ப அது 4 டிஜிட் நம்பர் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வராது. அப்ப இது இல்லாம வேற ஒரு கண்டிஷன் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பருக்கு ஒரு கண்டிஷன் நம்ம பார்த்தா, இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிஜிட் 2 தான். 2 அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 0 போட்டுப்போமே. 0, 3, 5, 7 இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர். ஏன்னா, இப்ப நான் இதுக்கப்புறம் வந்து 2க்கு அப்புறம் 0 போடாம நமக்கு 2, 3, 0, 5, 7 போட்டா,
இது வந்து 23,000 மாறிடும். இது 20,000 இருக்கிறதுலே நமக்கு எந்த நம்பர் சின்ன நம்பர்னு பார்த்தா 20,000 தான் சின்ன நம்பர். இதுலயே நம்ம 357 மாத்தி போட முடியாது. ஏன்னா, இப்ப நம்ம இதுல வந்து மாத்தி போட்டா 537ன்னு போடுவோம். இல்லன்னா 353ன்னு போடுவோம். 753ன்னு போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. 20,357 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரு. ஸோ, இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுருவோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற எக்ஸர்சைஸ் 1.1ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் சம்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க் யூ. எல்லாரும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய மேத்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.